அப்பா எவ்வளவு வேலை. ஏம்பல ஒரு டீ ஒன்று போடு. நான் சும்மா உட்காந்துருந்தா பிடிக்காதே, வேலை வைக்க வந்துருவீங்களே. தலை வலிக்குது, அதான் ஒரு டீ போட சொன்னேன். நானே தொண்டை வலின்னு உட்காந்துருக்கேன். தொண்டை வலியா? என்ன செய்யலாம்? ஐடியா. ஏம்பல எனக்கு தலையை வலிக்குது, நீ எனக்கு தலையை பிடிச்சி விடு. உனக்கு தொண்டை வலிக்குது, உனக்கு நான் தொண்டையை பிடிச்சி விடுறேன். எதுக்கு? என்னை கொள்றதுக்கா? சே, கிடைச்ச ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சே. என்ன? ஒண்ணும் இல்ல. எல்லாருமே தண்ணி அடிக்காதவனும் சிகரெட் பிடிக்காதவனும் தான் நல்லவன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல. உண்மையிலேயே நல்லவனா யாரு தெரியுமா? அடுத்தவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறவனும், அடுத்தவங்க தன்னை விட சிறு வயசா இருந்தாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறவனும், அடுத்தவங்க குடிய கெடுக்காம இருக்கிறவனும், அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காம இருக்கிறவனும், இது நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே நல்லவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க பிஸியா இருக்கீங்களா? ஆஃபீஸ் வேலை தலைக்கு மேலே இருக்குது, என்னன்னு சொல்லு. இப்போ பிஸியா இருக்கீங்களா இல்லையா? ஆமாம், பிஸியாக தான் இருக்கேன். இருந்துட்டு போ. இன்னைக்கு எனக்கு பாத்திரம் கழுவுற மூடு இல்லை. நான் உனக்கு 200 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. நான் உனக்கு 500 ரூபா கொடுக்குறேன், தயவு செஞ்சு போயிடு. நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்களேன். நான் உனக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன். 2000 ரூபாய் கொடுங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 2000 ரூபாய் எடுங்க. ஏமா கொஞ்சம் உட்காரு, மனசு சரியில்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப மனசு சரியா இருக்கிறப்ப எவகிட்ட போய் பேசுவேன் நீ? வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு. நம்பி வந்தோரை வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு. மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா, உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது. நமக்கு நடிக்கவும் தெரியல, நம்ம கிட்ட யார் நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் தெரியல. பாப்பா, அப்பா ஊர்ல இருந்து வராங்களாம், சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருவியான். என்ன பணம் மரத்துல இருந்து காய்ச்சி கொட்டுதா? அதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருக்க சொல்லு, இங்க வந்தாங்கன்னா தெரியும். மாமா, உங்க பொண்ணு சொன்னதை கேட்டீங்களா? நீங்க அங்கேயே இருப்பீங்களா, இங்க வர வேண்டாம். என்னது? எங்க அப்பாவா? எங்கடி போற? நம்ம அரியலூர் மாவட்டத்துல ஆரஞ்சு அல்வா கொடுக்கறாங்களாம், அதான் வாங்க போறேன். அது ஆரஞ்சு அல்வாலடி, ஆரஞ்சு அலர்ட். மழை வர போதுன்னு அர்த்தம். இவனெல்லாம் கொல்லட ஆத்துல தூக்கி போறான். குளிக்க போனவ ஆத்துல போயிட்டான்னு ஊர்ல சொல்லிக்கலாம். எங்கடா போற? மீன் பிடிக்க. இருடா, நானும் வரேன். இவளுக்கு தலையில உள்ள பேனையே பிடிக்க தெரியாது, மீனை எப்படா பிடிக்க போறா? உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. யோ, வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வை. அக்கா மீன் கிடைக்குது. இது எல்லாம் எனக்கு தெரியும்டா, பொறுமை தான் முக்கியம். எங்கக்கா முள்ள காணோம்? என்ன கேட்டா? எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்டா. எங்கடி மீன்? வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன்ல. தூண்டி முள்ள ஆம தின்னுச்சியா? இவளை தூக்கி தூண்டில மாட்டா குந்தான். நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலைபாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட்? இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம்? இல்லீங்களே. காந்தி பிஸ்கி? இல்லீங்க. பொம்பளை கம்பளை? வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100? ஏன்டா சோகமா இருக்க? தலைவலிக்குதா? அது இல்ல, அப்புறம் என்ன வயிறு வலிக்குதா? ஏன் தலைவலி வயிறு வலிதான் வரணுமா? எங்களுக்கெல்லாம் காதல் வரக்கூடாதா? காதலா? இப்ப எந்த பொண்ணு உனக்கு காதலிக்குது? எந்த பொண்ணுமே எனக்கு காதலிக்கல, அதுதான் சோகமா இருக்க. என்னங்க, போய் 2 மாடு வாங்கிட்டு வாங்க. மாடு வாங்கிட்டு வரணுமா? ஏண்டி எதை கடைக்கு போய் 2 குச்சி முட்டாய் வாங்கிட்டு வாங்கன்ற மாதிரி 2 மாடு வாங்கிட்டு வாங்கன்ற? எதுக்கு உனக்கு மாடு? மாட்டு பொங்கலுங்க, இன்னைக்கு மாடு வச்சுதான் படைக்கணும், போய் வாங்கிட்டு வாங்க. நீ 5 நிமிஷம் மாட்டு பொங்கலுக்கு படைக்கிறதுக்கு உனக்கு 50-60 போட்டு மாடு வாங்கிட்டு வரணும். தோப்பார் வேற மாதிரி ஆயிடும். மாட்டு பொங்கலுக்கு மாடு போட்டோ இருக்கு பாரு, அதை வச்சு படைப்போ. வெறி போட்டோ வச்சு படைக்கிறதால நம்ம குடும்பம் இப்படியே இருக்கு. ஆமா, மாட்டை கூட்டு வந்து படைச்சா மட்டும் அப்படியே மாளிகை கட்டி அப்படியே இது. ஏங்க, அந்த கதவெல்லாம் மூடி விடுங்க, பூனை உள்ள வந்துரும். ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதையாவது சாப்பிடட்டுமா, திரும்ப வரவே வராது. ரேஷன் கடையில் 3000 பணம் கொடுத்தாங்கல்ல, சரியா? உனக்கு 1000, எனக்கு 1000, பாப்பாக்கு 1000 ஷேரிங், ஓகேவா? ஓஹோ, சரி. அப்படின்னா காலையில நீ சமைச்சிரு, மத்தியானம் நான் சமைச்சிடுறேன், நைட்டுக்கு பாப்பாவை சமைக்க சொல்லு. பணத்துல மட்டும் ஷேரிங் பண்றீங்கல்ல,
வேலையிலயும் ஷேரிங் பண்ணுங்க. இல்ல இல்லப்பா, அந்த 3000 நீயே வச்சுக்கோ, நீயே சமைச்சிரு, எனக்கு காசே வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும்.